ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இந்த காம்படிஷனல் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டூர்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஆங்கிலேய ஆட்சியின் விரிவாக்கமும் ஒருங்கிணைப்பும். அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்டரி சிலபஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கன்சாலிடேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா நம்ம பிளாசி போர் அண்ட் பக்சர் போர் பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம கர்நாடகா போர்கள் பத்தி பார்த்தோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே இருக்கு. சோ அங்க போய் பாருங்க. நம்ம லெசன் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு ஃப்ரெண்ட் கமெண்ட் போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். சுரேஷ் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, நேர்த்தியான விளக்கம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி சுரேஷ். இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் குரூப் அண்ட் பேஜ் இருக்கு. சோ அதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்கேயும் போய் பாருங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம லெசன் போலாம். வங்காளத்தில் ஆங்கில ஆட்சி. சோ இந்த பிளாசி போர் அண்ட் பக்சர் போருடைய காரணம் என்னன்னாக்கா, வங்காளத்துல ஆங்கில ஆட்சி அமைக்கிறது தான் இந்த பிளாசி போர் அண்ட் பக்சர் போருடைய முக்கிய நோக்கம். ஓகேவா? அதாவது முகலாய ஆட்சி காலத்துல வங்காளம் வந்து ஒரு செழிப்பான இடமா இருந்துச்சு. அங்க வந்து அலிவர்திகான் அப்படின்றவர் வந்து தலைமையில சுதந்திரமான ஆட்சி வந்து அங்க நடந்துச்சு. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவருடைய பேரன் சிராஜ் உத் தௌலா அப்படின்றவர் வந்து வங்காளத்தோட நவாபா மாறுறாரு. சோ சிராஜ் உத் தௌலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற போர் தான் இந்த பிளாசிக் போர் 1757 நடந்துச்சு. சரி, வாங்க நம்ம இப்ப அது எப்படி நடந்துச்சு, என்னென்ன நிகழ்வுகள்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். போருடைய காரணங்கள். அதாவது பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் வந்து வங்காளத்துல வந்து கோட்டைகளை கட்டிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து சிராஜ் உத் தௌலா என்ன சொன்னாருனாக்கா, பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் கிட்ட நீங்க வந்து என்னுடைய அனுமதி இல்லாம இங்க எதுவும் கோட்டைகள் எல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. பட் வந்து இந்த பிரெஞ்சை ஏத்துக்கிட்டாங்க. பட் ஆங்கிலேயர்கள் வந்து இதை ஏத்துக்கல. அவருடைய பேச்சையும் மீறி அவங்களை கோட்டை கட்டிட்டு இருந்தாங்க. சோ வந்து இதனால ஆத்திரம் அடைஞ்ச இந்த சிராஜ் உத் தௌலா என்ன பண்ணாரு, கல்கத்தாவை வந்து கைப்பற்றினாரு. சோ கல்கத்தாவை கைப்பற்றி அங்க இருந்து 146 போர் வீரர்களை வந்து பிடிச்சி சிறையில் அடைச்சாரு. சோ அந்த சிறை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சின்ன அறை மாதிரி தான் இருக்கும், சின்ன ரூமு. சோ அதுல வந்து 146 பேரை அடைச்ச உடனே என்னாச்சுனாக்கா, இடத்தோட புழுக்கம் பிளஸ் வந்து அந்த காத்து இல்லாத அந்த ஒரு தன்மையினால அங்க வந்து 123 பேர் வந்து இறந்துட்டாங்க. சோ இது வந்து கல்கத்தா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த செய்தி கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, 1757 ஜூன் 23 தளபதி வாட்சன் அண்ட் ராபர்ட் கிளைவ் இவங்க 2 பேரும் சேர்ந்து சிராஜ் உத் தௌலா படைகளை வந்து கல்கத்தா அருகில இருக்கிற பாசி அப்படின்ற இடத்துல போரிட்டு ஜெயிச்சாங்க. சோ வந்து ஆங்கிலேயர்கள் இதுல ஜெயிச்சிட்டாங்க. சிராஜ் வந்து தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறாரு. சோ இதனால என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து மீர் காசிம் அப்படின்றவர் வந்து வங்காளத்தோடைய நவாபா மாத்துறாங்க. ஓகேவா? சோ இப்ப பக்சர் போரை பத்தி பார்ப்போம். அதாவது பிரிட்டிஷால வைக்கப்பட்ட அந்த மீர் காசிம் அப்படின்ற நவாப் வந்து என்ன பண்றாருனாக்கா, சுங்கவரியை வந்து ரத்து பண்ணிடுறாரு. அங்க சுங்கவரி வந்து ஆங்கிலேயர்களால் வசூலிக்கப்பட்டு வந்தது. பட் வந்து மீர் காசிம் வந்து அங்க நவாப்பான உடனே அவர் வந்து ரத்து பண்ணிடுறாரு. அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்னடா இது, நம்மளால வைக்கப்பட்ட ஒரு நவாப்பாக மாற்றப்பட்டது வந்து இப்படி வந்து ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபம் அடைஞ்சு அவரை வந்து தோக்கடிச்சிடுறாங்க. சோ இதனால மீர் காசிம் என்ன பண்றாரு, அயோத்தி நவாப்பான குஜா உத் தௌலா கிட்ட போயிட்டு அடைக்கலம் ஆகுறாரு. சோ இவங்க 2 பேருக்கு வந்து 2ஆம் ஆலம் ஷா வந்து உதவுறாரு. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து, அதாவது மீர் காசிம், குஜா உத் தௌலா, 2ஆம் ஆலம் ஷா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்களோட 1764 வருஷம் அக்டோபர் 22ஆம் தேதி பக்சர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து போரிடுறாங்க. சோ இதனால இந்த போர்ல வந்து அவங்க 3 பேருமே தோற்கடிக்கப்பட்டு மீர் காசிம் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. மச்சிருக்கிற 2 பேரும் வந்து, அதாவது குஜா உத் தௌலா, அது மட்டும் இல்லாம 2ஆம் ஆலம் ஷா, இவங்க 2 பேரும் வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க. சோ இதன் மூலமா வந்து ஆங்கிலேயரோட ஆட்சி இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரே இடத்தை குறிச்சுது. போரோட விளைவுகள் என்னன்னு பார்ப்போம். சோ பக்சர் போர் வந்து 1765 வந்து அலகாபாத் உடன்படிக்கை மூலமா வந்து ஒரு முடிவுக்கு வருது. சோ 2ஆம் ஆலம் ஷாவும் குஜா உத் தௌலாவும் வந்து அவங்க ஒரு அந்த உடன்படிக்கை கையெழுத்திடுறாங்க. இதன் மூலமா வந்து அவங்க இழப்பீட்டு தொகையா 50 லட்சம் ரூபாயை ஆங்கிலேய அரசிட்ட கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாம காரா, அலகாபாத் இந்த 2 பகுதியில வந்து ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதன் மூலமா வந்து இந்த கர்நாடகம், வங்காளம், பீகார், ஒரிசா இந்த பகுதிகள்லாம் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு கீழே வருது. இதுதான் இதோட இந்த பக்சர் போருடைய விளைவுகள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசன்ல ஏதாச்சும் தப்பு இருந்தாக்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.